gives me immense pleasure to welcome our chief guest, Dr. K. Shekhar. He is a good speaker. He has delivered his speech in more than 1,000 stages. I request you all to give him a big round of applause. நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதை போல, பெற்றோர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதை போல இந்த நிறுவனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு காரணம் சக்தி கொடுத்தவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், சக்தி பெற்றவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த அற்புதத்தை காணுவதற்கு தான் மாபெரும் விழா. சக்தி கொடு என்று ஒரு பாடலை கேட்கின்ற பொழுதெல்லாம் இந்த நிறுவனம் நினைவு வருகிறது. ஒரு பல்கலைக்கழகம் செய்ய முடியாததை சக்தி நிறுவனம் செய்திருக்கிறது. அவருக்கு முதலில் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உழைச்சு பாடுபட்டு மிக உயர்ந்த மதிப்பெண் பெற்ற உங்களை வாழ்த்துவதை விட பெற்றோர்களை வாழ்த்து. அவங்களுக்கு தான் முதல்ல பயங்கரம். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. நீங்க பெற்றோர்கள் படிக்க எவ்வளவு வீட்டுல படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பவுன் செயின் போட்டா பரவாயில்லன்னே வாழ்க்கை கிளம்பிடும். MBBS படிக்க வேண்டாம், BE படிக்க வேண்டாம், BE பெண்கள் படிக்க கூடாது அப்படிங்கிற காலமெல்லாம் மாறிடுது. இப்ப சொல்றேன்னு பையனை தப்பா எடுத்துக்க கூடாது. நான் 3 காலேஜ்ல பிரின்சிபலா இருந்திருக்கேன். முருமுதலட்சுமி காலேஜ், ஆண்டவன் காலேஜ், சிதம்பரம்பிள்ளை காலேஜ். சில பேர் நினைக்கிறாங்க ஒரு இடத்துல கூட இவன் உருப்படியா இருக்க மாட்டான் போல. 3 காலேஜில் இருந்ததுனால நான் படிச்சு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? நான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய பிரைஸ் எல்லாம் இருக்கு, நானே பார்த்தேன். எனக்கு என்ன ஒரு ஆசைன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நிறுவனம் நடத்துறவங்களுக்கு அரசாங்கமே உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. ட்ரைனிங் சென்டர், ஸ்பெஷல் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறது எனக்கு நான் 2 விஷயத்தை நான் மறக்கல. ஒண்ணு, அப்துல் கலாம் பக்கத்துல உட்கார்ந்து சார் உட்கார்ந்துருக்காரு, அப்துல் கலாம் உட்கார்ந்து இருந்தாரு. சார் அப்படிதான் இருக்காரு, பார்த்தாங்க அப்துல் கலாம் உட்கார்ந்து. சாரை பார்த்தா மோடி மாதிரி இருக்காரு. எல்லாரும் அப்படி இருந்தா ஒரு நல்லா இருக்கும். என்ன பார்த்து ஒரு பையன் சார் உங்களை பார்த்தா நடிகர் மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்படியா நல்ல மாதிரி இருக்கேன். நான் ஏதோ அஜித் விஜய் சொல்லானு பூஸ்மோன் மாதிரி இருக்கு சார். அதுக்கப்புறம் கேட்கறத நிறுத்திட்டேன். யார் மாதிரிங்கிறத கரெக்டா சொல்லணும். நீங்க இன்னும் கேட்டு பாருங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிக்கிறவனையும் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறவனையும் கூப்பிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு என்ன வித்தியாசம் பையனை கேட்க வேண்டாம், வாத்தியாரை கேளுங்க. நான் நிறைய வாத்தியாரை கேட்டுக்கிட்டேன். 2 வித்தியாசம். அதான் வித்தியாசம். அதான் வித்தியாசம் சொல்றதுக்கு நீ இருக்க என்ன? அதான் சார் வித்தியாசம். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை தெரியாமே வச்சுக்கோம். பல கோர்ஸ தெரியாமே படிக்கிறோம். நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், எந்த படிப்பு படித்தாலும் அந்த படிப்பினுடைய அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது முயற்சி செய்தவன் தோற்று போனதாக சரித்திரமே. நிச்சயம் வெற்றி பெறலாம். அதுதான் இப்போ +2 முடிச்சு சேர்ந்துட்டீங்க. சேர்ந்த பிறகு என்ன செய்யணும்? அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். உங்களுக்கு அவார்டு தரணும், ஒரு பாராட்டணும். பாராட்டினா தான் நல்லா இருக்கும். நீங்க எவ்வளவு பேர் பாராட்டுறாங்க, எவ்வளவு பேர் பாராட்ட தயங்குறோம். எனக்கு என்ன பெருமை தெரியுமா? இவ்வளவு பேர் இவருடைய குழந்தைகளாக நினைத்து பாராட்டுகிறாரே, அவருக்கு நம்முடைய பாராட்டு. தன்னோட வீட்டுல மற்றவங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்து வச்சுக்கலாம், செயற்கையா இருக்கும். தன்னுடைய இல்லத்தில் பாராட்டுகிறார் என்றால் அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் இடம்பெற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். பெருமை. என்னால நீங்க வர முடியல. நேற்றுக்கு டயாலிசிஸ் உலகத்துல கடுமையான வியாதி, ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. நான் முடிச்சுட்டு நீங்க வந்தேன்னா என்ன காரணம்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு பெரிய பெலிஸ்டேஷன் வச்சிருக்கோம். எனக்கு என்ன தெரியுமா, வருங்காலத்தினுடைய அப்துல் கலாமையும் கல்பனா சாவ்லாவையும் பார்க்க முடியாமல் போய்விடுமே என்ற காரணத்தினால் உங்களை நான் பார்க்க வந்தேன். எவ்வளவு பெரிய சாதனை பண்ண போறீங்க. பெருமை அடையணும்னா யாருடைய ஒரு பெருமை வேண்டும், யாருடைய ஒரு அன்பு வேண்டும் என்றால், யார் ஒருவர் தாயை மதிக்கிறார்களோ அவர்கள் உலகத்தில் மதிக்கப்படுவார்கள் என்பதை மட்டும் மறந்து விடார்கள். நான் எந்த இடத்திலிருந்து போனாலும் அந்த இடத்துக்கு வந்துடலாங்க. கொஞ்சம் சேர் இல்ல, இன்னொருத்தர் உட்காந்துட்டார். சாரை கேட்டா அருணாச்சலம் சார் இன்னொரு சேர் கொடுப்பாரு. ஆனா ஒரு இடத்துல இருந்து நான் வெளியில வந்துட்டா திருப்பி போய் உட்கார முடியாது. அந்த இடம் தான் 10 மாதம் என்னை சுமந்த தாயினுடைய குப்பையில் இருந்து நான் வந்து விட்டால் மீண்டும் அங்கே அமர முடியாது. தாயை மதியுங்கள், தாயை மதியுங்கள். எல்லா பெருமை வரும். எந்த கஷ்டம் வந்தாலும் பெற்ற தாயை நினையுங்கள். அப்பா அவரை மாதிரி வர முடியாது. என்னங்க அது? அது அவரு நல்லா சாப்பிட்டுருக்காரோ இல்லையோ, அவர் BE படிச்சாரோ இல்லையோ, அவர் MBBS படிச்சாரோ இல்லையோ, நீங்க படிச்சதை கேட்ட உடனே எப்படிப்பா நல்லா பண்ணி சாப்பிட்டு இருக்கியா, நல்லா பண்ணிட்டு இருக்கியா, பசங்கள்லாம் நல்லா பழகிறாங்களாப்பா,
அப்படின்னு கேட்கிற அந்த மென்மையான சொல் இருக்கே, அது இறைவனுக்கு சொல்லுகின்ற மந்திரத்துக்கு இணையானது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். தாயினும் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இது இரண்டு தாங்க லைஃப். இந்த ரெண்டு சேர்ந்துருச்சுன்னா யார் தெரியுமா? நீங்க 200 மார்க் வாங்கி பிஇ போறதுக்காக உங்களுக்காக பாடுபட்டாங்களே, இந்த ஆசிரியரை நீங்கள் மதித்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெருமை அடையலாம். குருதான் சிறந்தவர். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் இவர்களை சாரும் என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லைஃப்ல ஒரு முக்கியமான பீரியட் 12th ஸ்டாண்டர்ட். அதில் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருக்கே அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோட குழந்தைகள் இந்த வருஷம் வரையும் ஒரு 901 பேர் 901 மெடிசன் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கா. இந்த வருஷம் மட்டும் ஒரு 45லேருந்து 50 பேர் போவான்னு நினைக்கிறேன். அடுத்தது எம்டெக் போய் ஐஐடியில் படிக்க போகிறீங்களா, ஆர் எம்எஸ் யூஎஸ் போக போகிறீங்களா, ஆர் ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல போய் எம்பிஏ பண்ண போகிறீங்களா, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மெடிக்கல் போனீங்கன்னா மெடிக்கலுக்கும் வெறும் எம்பிபிஎஸ் போருமா அப்படிங்கிறது தெரியல. இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ரூரல் ஏரியாவுக்கு போனால் நல்ல சான்சஸ் இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் அடுத்தது படிக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்படியே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் மேலே தமிழ்நாட்டிலேருந்து சிவில் சர்வீசஸ் செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு இப்போலேருந்தே தயார் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ஆரம்பிச்சு எல்லாம் 3rd இயர்க்குள்ள டிகிரி முடிக்கிறதுக்குள்ள உனக்கு போஸ்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. காம்படிஷன் சக்சஸிவ் ரிவ்யூ அப்படின்னு ஒரு புக் வரும். அந்த புக்கை எல்லாரும் வீட்டில் வாங்கி படிக்கும். அப்படி இன்ஜினியரிங் பண்ணாலும் சரி, பேசிக் சயின்சஸ் படித்தாலும் சரி. மலையாள மனோரமா அப்படின்னு ஒரு இயர் புக் வரும். அந்த புக்கை எல்லாரும் வாங்கி படிக்கணும். 3வது முக்கியம் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்னு ஒரு பேப்பர் வருது வாரத்துக்கு ஒரு தடவை. அந்த பேப்பர்ல உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா எல்லா படிப்புமே கடைசியில பிஹைண்ட் மணி, சம்பாதிச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தான். அப்போ அதெல்லாம் பார்த்துன்னு வந்தேன்னா இன்ஜினியரிங் முடிச்ச உடனேயே நல்ல வேலைக்கு போயிடலாம். பேசிக் சயின்சஸோ ஒரு ஆர்ட்ஸ் குரூப் படிச்சேன்னாலும் அது மாதிரி போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப நிறையா இருக்கு. உங்களோட நாலேஜும் எல்லாருக்கும் ஷேர் ஆகணும். சம்பாதிச்சு வரக்கூடிய அனைத்தும் பல பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் வாட். முதல்ல எல்லாரும் நல்ல மார்க் எடுத்து எங்களுடைய உழைப்புக்கு தகுந்த, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலனை அடைந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பரவாயில்ல, நல்ல மார்க் எல்லாரும் எடுத்துருக்கீங்க. அதுக்கு உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப அதிகம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. எப்பெல்லாம் கூப்பிட்டா அப்பெல்லாம் வந்து டெஸ்ட் எழுத வந்தீங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அவங்களாம் உண்மையிலேயே நல்ல மார்க் எடுத்துருக்கிறீங்க. ஐயா சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே நம்மளை ஏமாத்தாது. இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தளவில் நீங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வரும், உங்களால் என்ன முடியுங்கிறத பர்சனலாக யோசிங்க. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தாலும் சரி, அந்த கோர்ஸை உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய எபிலிட்டிக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாதவங்க பற்றி எங்களுக்கு வரவும் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு உன்னுடைய பாசிட்டிவ் எது, உன்னுடைய நெகட்டிவ் எது, உனக்கு எது முடியும் எது முடியாது, உன்னுடைய ரியாலிட்டி என்னன்னு உன்னைய தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்து லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜ். நீ +2 முடிச்சுட்டேன், இப்போ உனக்கு யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த செலக்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் கையில் மார்க் இருக்கு. எங்கே படித்தாலும் என்ன கோர்ஸ் படித்தாலும் பேசிக்ஸை விட்டுறாதீங்க. பேசிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த இன்டர்வியூ போனாலும் சரி, ஹை லெவல் கொஸ்டின் எந்த டீச்சர்ஸ் எந்த யாரும் கேட்க போகிறது வெரி பேசிக் திங்ஸ். பேசிக் தான் பிரச்சனை. பேசிக் கரெக்டாக இருந்தால் உடனே சொல்லிக் கொடுத்து பெரிய ஆள் ஆக்கி அந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அவங்க வளர்த்து எடுத்துப்பாங்க. ஏன்னா உனக்கு ஏஜ் அவ்வளோதான். அவனுக்கு தேவை என்ன, இந்த பையன் பேசிக் தெரிஞ்ச பையனா, சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சுப்பானா அப்படின்னு தெரிஞ்சால் போதும். வேலைக்கு எடுத்துட்டு அவங்களுக்கு தேவை மாதிரி உன்னை மோல்டு பண்ணி அவங்களுடைய பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால பேசிக்ஸை கொஞ்சம் கற்றுக்கணும். ஸோ செலக்ட் யுவர் கோர்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் மெரிட்ஸ், நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மெரிட்ஸ். அவன் அங்கே போனால் அங்கே போனால் போவாரு. சரிங்களா? இதுதான் என்னுடைய பர்சனல். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ. So first we'll start with the prize distribution for 10th standard students. I will be calling names of the students who have scored 450 and above.
புரிஞ்சு படித்தது வந்து இந்த ரிசல்ட் சேர்ந்ததுனால தான். 10th வந்து அவ்வளோக்கான மார்க் எடுக்கல, ஆனால் 12th மார்க் எடுத்து வச்சது காரணமும் இந்த ரிசல்ட் தான். அதனால் எல்லா பெருமையும் வந்து சார் தான். குட் ஈவினிங் டு எவ்ரிவன். டியூஷனை வந்துட்டு பொதுவாக என்ன டியூஷன்னா வந்துட்டு அவங்க வந்து பாடம் நடத்திட்டு அவங்க பாட்டு அப்படி போயிடுவாங்க. சார் அப்படி கிடையாது. கிளாஸ் ஆரம்பிச்சதுன்னா ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அப்புறம் தான் சப்ஜெக்ட் கூடயே போவார். முதல்ல சப்ஜெக்ட் ஹெட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறமா தான் அதுக்குள்ளே போவார். இதனால என்ன பயன் இருக்கு? அண்ட் நிறைய பேருக்கு A+B² + A2 + B² என்னன்னே தெரியாது. அது எப்படி வந்துச்சு, இப்படிதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தது இவர் தான். கண்டிப்பா இது வரைக்கும் நான் அப்படிலாம் உட்காந்து பண்ணி பார்த்தா யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட நான் நினைக்கல. பட் இவர் தான் இது இப்படிதான் வந்துச்சு, ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி விடாது மட்டும் இல்லாம அது எப்படி வந்துச்சு அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே சொல்லுவாரு. ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஹி எக்ஸ்பிளைன். தேங்க்யூ. அவ்வளவுதான் சார். ஒன்றரை மாதம் ஸ்கூலுக்கே போகல. டியூஷன் கூட தான் வந்து போயிட்டு இருந்தேன். ஸ்கூல் பக்கம் 2 டாக்குமெண்ட்ஸ் வாங்க போகிறேன். டியூஷனில் கிட்டஸ்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ணேன். அதெல்லாம் உட்காந்து படிப்பேன். மற்றபடி வேலை படிக்கவே மாட்டேன். கடைசி 3 மாதம் சார் முடிச்சுட்டாரு. கடைசி டெஸ்ட் வரை படித்தேன். கடைசி 3 மாதம் தூங்கிட்டேன். நான் படிச்சிருப்பேன். என்னால் முடிச்ச அவ்வளோ சாராக தான் 1 மாதம் ஸ்கூலுக்கே போகாமல் சாராக தான் எல்லாம் படித்தேன்னு மொத்தமாக. சார் எப்பயுமே ஒரு டெரிவேஷனோ ஏதோ ஒன்று சொன்னால் ஒய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ஒய்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே போனால் அதை வச்சு நம்ம வந்து நிறையா கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். அது மாதிரி ஒரு ஃபார்முலாவுமே எப்படி டிரைவ் பண்ணணுங்கிறத ஆரம்பிச்சு எல்லாமே ஃபுல்லாகவே சொல்லி கொடுப்பாங்க. சயின்ஸ் 1109. To one and all gathered here. இந்த டிவிஷனில் சேர்ந்ததுனால தான் எல்லாத்துலேயும் 190 வாங்கி கட் ஆஃப் அதிகமாக இருந்திருக்கு. நான் 10th கம்மியான மார்க் தான். ஐ தேங்க் ஆல் த டீச்சர்ஸ் ஃபார் திஸ் மார்க். குட் ஈவினிங். என்னதான் படித்தாலும் கடைசி நேரத்தில் தான் நல்லா படித்தா மார்க் எடுக்க முடியும். சார் கடைசி நேரத்தில் வந்துட்டு அவர் வீட்டில் கூட்டி வச்சு ஃபுல்லாக காலை 6 மணிக்கு கூப்பிட்டு எனக்கு நைட்டு 9 மணி வரைக்கும் படிக்க வச்சு நல்லா கைட் பண்ணி அப்பப்போ 1 word டெஸ்ட் வச்சு அப்பப்போ 1 mark டெஸ்ட் வச்சு திருச்சி கொடுத்துட்டு பக்கத்துலேயே இருப்பார் சார். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி சாரும் அப்பப்போ பக்கத்தில் வந்து பார்த்துட்டே இருப்பார். கோச்சிங் சார் எல்லா சாரும் வந்து பக்கத்தில் பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால தான் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ நான் கட் ஆஃப் வந்து 196.5 எடுத்துட்டேன். அது முழுக்க காரணம் வந்து அதனால சொல்லிட்டாங்க. M. Ranjit Mohan 1118. குட் ஈவினிங். ஃபிசிக்ஸில் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கிறது ஃபுல்லாக சார் தான் பண்ணணும். இவ்வளோ எடுப்பேன் தான் நினச்சி பார்க்கவே இல்லை. 196 மார்க்லாம் எந்த எக்ஸாம்லையும் நான் எடுக்கல. ஃபுல்லாக சார் தான். இன்னும் வந்து அவங்க டியூஷனுக்கு இது மாதிரி நான் வந்திருந்தேன்னா இன்னும் வந்து நிறையா மார்க் எடுத்துருப்பேன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அதனால என்னன்னா இப்போ 11th 10th படிக்கிறவங்க வந்து ரெகுலராக வரணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. Yes, Subramanian 1120. குட் ஈவினிங் சார். இவ்வளோ எஃபோர்ட் பண்ணலன்னா ஃபிசிக்ஸ்லாம் எடுத்துருக்கவே மாட்டேன். ரியா சொன்ன மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் மாதிரி எஃபோர்ட் போட்டு எடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு R. Sharmila 1123. இங்கே பேசுகிற சார் எல்லாமே சொன்னாங்க, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் பேசிக்ஸ் தெரிஞ்சால் படிச்சுருக்காங்க. அந்த பேசிக்ஸ் கற்றுக் கொடுத்ததே 1127. குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் இங்கே மேக்ஸ்க்கு மட்டும் தான் படித்தேன். எல்லாருக்கும் மேக்ஸ்னாலே பிடிக்காது எல்லாம் சொல்லலாம். நானும் அப்படி தான் இருந்தேன் 10th வரைக்கும். இங்கே சார்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் தான் மேக்ஸில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால தான் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சு. தேங்க்யூ. ஹரிசங்கர் 1127. குட் ஈவினிங் டு ஆல். அதுக்குள்ளே அதிகமாக ஃபிசிக்ஸில் தான் மார்க் ஜாஸ்தி. அது கண்டிப்பாக சப்ஸ்டிடியூஷன் அண்ட் அனாலிசிஸ் இருக்கனால தான். வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு எப்போ கேட்டாலும் என்னோட மட்டும் கொடுத்து கனெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா உடனே செஞ்சு
கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் டு சக்தி. N. Raghavan, 1128. குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் வந்து சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சார்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்னாங்க நல்லா பேசிக்காக சொல்லி கொடுத்தாரு. பட் சார் வந்து நல்லா மோட்டிவேஷன் பண்ணுவார். சண்டே கிளாஸ்லாம் வந்தோம்னா நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். அது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தது. சொல்லி கொடுத்த விஷயம் வந்து 12th முடிஞ்சிடாம எனக்கு வந்து நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சு புரிஞ்சுபட்டேன். காரணம் போல சார் தான் நல்லா புரியுற மாதிரி வந்து இவ்வளோ தூரம் மார்க். Sir, thank you, sir. Now I request Murugan sir to give away the prizes. Mohammed Rafi, 1133. சாரை பற்றி நான் சொல்லி அவரோட ஸ்பீடுக்கு நான் இன்ன வரைக்கும் நான் வரல. நான் இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலைல மேக்ஸ் எக்ஸாம். என்னால் ஒரு 10 மார்க்ஸ் வந்து சாரோட வேகத்துக்கு போட முடியும். சார் எப்பவுமே ஒரு செம்ம போர்டில் எழுதி போட்டு வேகமாக இதை நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறீங்களா நான் ஃபஸ்ட்டு போடவா கேட்பாரு. நாங்கள் எல்லாமே போடுவோம். அவர் எங்களுக்கு கட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு தான் ஆரம்பிப்பார். கொடுக்க முடியல. நான் அன்னைக்கு நைட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னால் அது அந்த அளவுக்கு நான் என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. சாரோட அந்த ஒரு ஃபாஸ்ட் மேக்ஸுக்கு அந்த ஒரு திங்கிங்காக தான் வந்து சார். அண்ட் முருகன் சார் வந்து டெப்த் எப்பவுமே ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அவர் வந்து என்னை பொறுத்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எங்கள் ஸ்கூலில் நடத்துனதை விட நான் வந்து எங்கள்கிட்ட தான் நிறைய எடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் Mohammed Azaruddin, 1133. N. Charupriya, 1140. Good evening to all. நான் மெயினா சொல்லுறதுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ படிச்ச யாருமே வந்து அவங்க டியூஷன் சென்டர்ல ஃபுல் போர்ஷன் நடத்தி முடிச்சாங்கன்னு இதுக்கு யாருமே சொன்னதில்லை. ஆனா நான் சொல்லுவேன் எங்க சென்டர்ல வந்து ஒரு பேஜ் விடாம எல்லா பேஜும் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போர்ஷன் புரியல நம்ம திருப்பி கேட்டாலும் அது எத்தனை தடவை சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எந்த நிமிஷம் எந்த டவுட் கேட்டீங்கனாலும் எங்க பிசிக்ஸ் சாரா இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரி சாரா இருந்தாலும் சரி அந்த நிமிஷமே அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. அது அவங்க 2 பேரோட ஸ்பெஷாலிட்டி. மெயினா அவங்க 2 பேரால தான் எனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ஒரு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு படிக்கணும்ன்றது. தேங்க்யூ சார். 2 பேரால தான் நான் மாறிக்கிறேன். MS ஐஸ்வர்யா அபிராமி, 1141. Evening to all. First of all, Arunachal sir தான் physics இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளோ டெப்த் இருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுது. ஆனால் ஃபிசிக்ஸ் பார்த்து ஜென்ரலாக எனக்கு ஒரு ஃபியர் எப்பவுமே இருந்தது. அருணாச்சலம் சாரால தான் அந்த ஃபியர் போச்சு. ப்ளஸ் இந்த ரிசல்ட் எனக்கு கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் சார் தான். அப்புறம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது முருகன் சாரோட கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி இருக்கேன். அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லப்போனால் முருகன் சாரை வச்சு கெமிஸ்ட்ரி மேட் ஈஸி அப்படின்னு ஒரு புக்கே எழுதுனா அந்த அளவுக்கு என்னோட கிளாஸ் தேங்க்யூ சார். R. Reshma, 1142. குட் ஈவினிங் எவ்ரிவன். சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ்னா எல்லாம் டியூஷனில் தான் இருக்கும். அதுவும் சண்டே ஃபுல்டே எப்போவுமே டியூஷனில் தான் இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக சார் ரொம்ப கேரிங்காக இருப்பார் எங்கள் கூட எல்லாருமே. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக தனியாக கோச்சிங் சார் வேறு போட்டாங்க. நாங்கள் நல்லா படிக்கணும்ட்டு அவரே எங்களுக்கு நல்லாவே பார்த்துட்டாரு. தேங்க்யூ சார். இவ்வளோ மார்க் வாங்கினா சார் தான் பார்க்கணும். Vaijayanti, 1143. எல்லாரும் இங்க வந்து பிரைஸ் வாங்குறப்ப half a minute அல்லது 1.5 minute தான் பேசியிருப்பாங்க. ஆனா அவரு 2 வருஷம் போட்ட உழைப்புக்கு சத்தியமா half a minute எல்லாம் பத்தாது அவரை பத்தி சொல்றதுக்கு. Because all the stars who work here or work a lot to all the students who are seated here. நான் ஃபர்ஸ்ட் டே பிசிக்ஸ் டியூஷன் அட்டெண்ட் பண்ணப்ப சார் கிட்ட முதல் கேள்வி உங்களுக்கு ஏன் பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அவருக்கே தெரிஞ்சிருச்சு நாங்க கஷ்டப்பட்டதுனாலதான் டியூஷன்ல வந்து உட்கார்ந்துருக்கோம்னு. சோ அவர் கேட்ட கேள்வி பிசிக்ஸ் ஏன் கஷ்டமா இருக்குன்னு. நான் வளவலன்னு கஷ்டப்பட்டு சொன்னேன். சார் அது மனப்பாடம் பண்ணணும் சார், சார் அது புரியாது சார், சார் டயக்ராம் எல்லாம் வரையறதுக்கு எனக்கு முடியாது சார், சார் எதுவுமே புரியாது சார், நடத்தவே மாட்டேன்
படிப்பான்னு. பட் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இத சொல்றதுக்கு நான் வெட்கப்பட்டேன். ஏன்டா இப்படிலாம் பிசிக்ஸை பத்தி பேசணும்னு சத்தியமா வருத்தப்பட்டேன். 10th ஸ்டாண்டர்ட்ல என் எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்வேன் பிஇ சேர்ந்துருவேன். அவர் ஃபர்ஸ்டே எடுத்த கிளாஸ்ல சொன்னாரு பிஇ சேர்றதுக்கு உங்களோட எய்ம் என்னன்னு கேட்டப்ப பிஇன்னு சொன்னேன். பிஇ சேர்றதுக்கு எது மூலதனம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு திருன்னு முடிச்சேன். எது ஃபர்ஸ்ட் பிஇ சேர்றதுக்கு படிக்கணும்னு எனக்கு தெரியாது. அது சொன்னாரு எலக்ட்ரானிக்ஸ் எடுக்க போறீங்களா, கம்யூனிகேஷன் எடுக்க போறீங்களா, ஐடி எடுக்க போறீங்களா, நிறைய பிஇல எவ்வளவு ஃபீல்ட்ஸ் இருக்கோ அவ்வளவு ஃபீல்ட்ஸே சொல்லி கேட்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கு கை தூக்கணும். ஆனா இது எல்லாத்துலயும் பிசிக்ஸ் இதுக்கு கண்டிப்பாங்கிறது அன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சது. சோ பிசிக்ஸ் பத்தி கண்டிப்பா சார் இல்லைன்னா பிசிக்ஸ் நான் புரிஞ்சுட்டு இருக்கவே முடியாது. இப்ப நான் என்கிட்ட கேட்டா ஏன் நீ வந்தோடனே ஒரு ஃப்ரெண்டு கேட்டா ஏன் நீ எடுக்கணும், ஏன் ஈஸியா எடுக்கணும், அது கஷ்டமா இருக்குமே, பிசிக்ஸ் ரொம்ப டஃபா இருக்குமே, எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டே பிசிக்ஸ் தான். அந்த அளவுக்கு என்ன டிராமாட்டிக் சேஞ்ச் கொடுத்தது சார் மட்டும்தான். So I thank solely to all the teachers you have seated there. So Anna, last 3 days past student also commented about the last days coaching in this center. Last 3 to exam ku munnadi and one week இது கொடுத்தாங்க, கோச்சிங் கொடுத்தாங்க பாருங்க. அது சத்தியமா எந்த டியூஷன் சென்டர்லயும் பண்ணிருக்கவே மாட்டாங்க. 1 month ஒவ்வொன்றையும் உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க. நம்ம பிரிண்ட் அவுட்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்னு அந்த தேவநகரில் இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் அப்படி போட்டு புழிஞ்சு எடுத்தாரு சார். நான் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சார் ரூமுக்கு போயிட்டு வருவேன். சார் பிரிண்ட் அவுட் ரெடி ஆச்சா, சார் பிரிண்ட் அவுட் ரெடி ஆச்சா, கொடுங்கன்னு போயிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். 3 மார்க்ஸ்ல எழுதி முடிக்கணும்னா நானும் என் ஃப்ரெண்டும் உடனே கை தூக்கி எழுதி முடிச்சிருவோம். அந்த அளவுக்கு கோச் பண்ணாங்க. நாட் ஒன்லி இன் பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் பட் ஆல்சோ இன் கெமிஸ்ட்ரி. ஸோ ரொம்ப பேசவே நினைக்கிறேன். எனக்கு இதுக்கப்புறம் பிரைஸ் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ தேங்க் அ லாட். யூ மீன் அ லாட் டு மீ சார். யூ மீன் அ லாட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். Yes, Bharati, 1145. Good evening, friends. இப்போ 3 சப்ஜெக்ட் மேலே எனக்கு ஒரு லவ் பேஷன் இருக்குன்னா 2 சார் மட்டும்தான் 100% காட்டணும். அதுவும் இல்லாமல் சார் சொல்கிற ஒவ்வொரு கிளாஸுக்கும் இப்போ இன்ஸ்பிரேஷனு அண்ட் மோட்டிவேஷனு இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கோட அதிகமாகவே இருக்கும். ஸோ நல்லா தராமல் ஒரு டெஸ்ட் கூட மிஸ் பண்ணாமல் வாங்க, கிளாஸுக்கு வாங்க. என் முத்துப்பழனியப்பன் 1147. குட் ஈவினிங் டு ஆல். இங்கே வந்து எல்லா டியூஷன்லையும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும் ஃபிசிக்ஸும் மேக்ஸும் ஒரே சார் எடுக்கிறாங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் சார் வந்து மேக்ஸ் மேஜர் தான். ஆனால் மேக்ஸோட ஃபிசிக்ஸ் சூப்பராக நடத்துவாங்க. மேக்ஸில் வந்து ஒரு சம் கூட சார் விடவே மாட்டாங்க. எல்லா சம்மும் போட்டு காட்டிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நான் எல்லா மாதிரி இருக்காகவும் சாரும் முருகன் சார் மட்டும்தான். எனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா சுத்தமாகவே பிடிக்காது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்காகவே ஒரு ஃபுல் டே கிளாஸ் போட்டு பேசிக்ஸ் ஃபுல்லாக முருகன் சார் நடத்துனாங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆர் ரஞ்சன் 1151. ஹாய், நான் இங்கே இருக்கிற காரணம் சார் தான். நான் பிஷப்பில் தான் படிச்சு வந்தேன். பிஷப் கோச்சிங் எப்படி இருக்குன்னு பிஷப் பசங்களுக்கு தெரியும். நான் இருக்கிறதுக்கு எல்லாம் இல்லை 2 பேர் தான் நான் இங்கே இருக்கிற காரணம். நான் ஸ்கூல் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் போகிறேன். இவன்ட்டாக தான் படித்தேன். ஆனால் இங்கே இருக்கிற காரணம் ஃபுல்லாக வேண்டாம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொன்னவங்க தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கேன் அப்படி இப்படின்னா நல்லா கலாய்ச்சாங்க. நான் ஏதோ இவ்வளோ இருக்கேன். நாங்கள் எல்லாம் பேசுறது எல்லாம் தான் வைத்தியந்தே பேசுகிறாங்க. இதுக்கு மேலே யாரும் பேச தேவையில்லை. First I have to thank Arnachalam sir and Murugan sir. ஏன்னா Arnachalam sir தான் நான் பிசிக்ஸ்லேயே சென்டர் வாங்கினேன். பிசிக்ஸை பார்த்து பயந்து ஓடின காலம் போய் சாரை பார்த்து படிக்கணும் ஆர்வம் வந்தது. ஏன்னா இவங்க தான் ட்ராவல் பண்ணி நாங்கள் ஸ்கூலுக்கு வருவாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாலும் அந்த சலிப்பெல்லாம் முகத்தில் காமிச்சிக்காம வந்த உடனே மோட்டிவேஷனாக பேச எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. Shirag 1178. நான் இங்கே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். All the Hindus mostly would have heard about the Trinity of gods, Brahma, Vishnu and Shiva. They are right here in front of us. You are graduating all the juniors, 10th and 11th standard students. இங்கே படிச்சிருந்தீங்கன்னா you are in safe hands. That's all I would like to say. Thank you. Priya Tyagarajan
டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்றேன், சாரி சொல்லணும். செப்டம்பர் எடுத்து கொடுக்க முடியல சார். 199 எடுத்ததுக்கும் ஃபுல் காரணம் சார் இருந்தான். அண்ட் ஐ எம் ஃப்ரம் புதுக்கோட்டை. அவங்க பற்றி சொல்ல தேவையே இல்லை. ட்ராவல் எவ்ரிடே ட்ராவல் அண்ட் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் இந்த டீச்சர் தான் இருக்கு. Deva Vinaya T 1180. Good evening everyone. அவங்க கொடுத்த பெரிய பாசிட்டிவ் எனர்ஜிக்கு என்னோட தேங்க்ஸ். Yes, Priyadarshini 1181. நான் ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு மெடிசன் கட் ஆஃப் வரும்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. ஆனா மெடிசன் போகணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அந்த கட் ஆஃப்க்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான். பிசிக்ஸ்ல சென்டம் வருங்கிறது நான் யோசிக்கவே இல்லை. சார் ஆனா பயப்பட்டுட்டே இருப்பாரு, சென்டம் எடுக்கிறது கஷ்டம்னு. பயமுறுத்தினதோட ஜாஸ்தி கோச்சிங் கொடுத்தாரு, அதனால சென்டம் வந்துருச்சு. நான் ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். G Sugandhi 1183. Good evening everyone. சார் சொன்னனால எனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இவ்ளோ இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வந்து எனக்கு பிசிக்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. தேங்க்ஸ் சார். Now I will be calling the names of centum scorers. As you all know, scoring centum is not an easy task. You should have 100% concentration, and it plays a very important role in getting school admission. So, with respect to that, I would like to call 8 princes and 4 princes who have contributed centums to our institution. I request our chief guest to give away the prizes. Aishwarya Abhirami, centum in physics. So they give you the praises. I would like to make a comment on the proceedings of the program. நான் 40 வருஷம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன். காலேஜில் முடித்து போகும்போது ஃபீட்பேக் கேட்டால் நான் காலேஜில் படித்ததுனால இந்த மார்க் வாங்கினேன்னு யாரும் சொன்னதே இல்லை. இந்த கோச்சிங் சென்டரை பற்றி இவ்வளோ சொல்கிறதே இந்த கோச்சிங் சென்டருடைய மிகப்பெரிய வெற்றி. இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஃபீட்பேக் இருக்கணும்னாக்க they are really big contribution to the success of this program. Thank you, sir. Aishwarya Abhirami, centum in physics. She is receiving a cash prize of 50,000. T. Chelvapandi, centum in physics. C.K. Jayashree, centum in physics. B.R. Tyagarajan, centum in maths. He is receiving the cash prize of 1,000 rupees. D. Silvai Samson, centum in maths. சர்வ சக்தி மயம் சரணண்டோர் கீழே பயம் கொடுப்பாங்க. இங்க சேர்ந்தவங்களுக்கு யாருக்குமே பயம் இல்லை கண்டிப்பா. Muthu Palniyappan, centum in maths. R. Ranjan, centum in maths. He is receiving a cash prize of 1,000 rupees. Shira G. Kataria, centum in maths. Yes, Priyadarshini, centum in maths, physics and biology. Deva Vinaya, 1180, district first in Nagapattinam. Now, I like to call our honorable director, the most beloved backbone of this institution, who doesn't need any formal introduction. Still, it is my duty to say a few words about him. He has done his BSc in Mathematics at Jamal Robert College and has secured University 3rd rank. He has done his automobile engineering from Madras Institute of Technology, Chennai, and has secured state first in entrance exam. He has been in the automobile field for 7 years and then entered into teaching.
பேசுறதுக்கு நிறைய இருக்கு, ஆனா நிறைய டைம் நான் எடுத்துக்க போறது இல்லை. ஆல்ரெடி இட்ஸ் 8:20. பட் எனக்கு என்னன்னா ரொம்ப உண்மையான சந்தோஷம் ஒன்னே ஒண்ணுதான். டுடேஸ் மீட்டிங்ல எனக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் என்ன அப்படின்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு தரம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ அதுதான் நான் பெருசாக நினைக்கிறேன். ஏன்னா எப்போதும் வருஷம் ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துகிறோம், பாடம் நடத்துகிறோம், அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்கள மறுபடியும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இல்லை. பட் ஐம் கெட்டிங் லிட்டில் பிட் எமோஷனல் தட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா இந்த ஃபேஸஸை மறுபடியும் இன்னொரு தரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை the God has given me. That's I'm getting blessed for that. ஸோ இவங்கள்ட்ட நான் வேண்டி கேட்டுக்கொள்வது எல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாரும் கேட்டுக்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் என் பையன்டையோ என் பொண்டையோ கேட்கறதா நினச்சிக்காதீங்க. பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும்னா உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட். ரெண்டாவது, உங்களை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். உங்களை நல்லா பார்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து உங்க பாடியை வந்து உங்க உடம்பை வந்து ஒரு பெரிய சிம்மாசனத்துல தூக்கி உட்கார வச்சுக்கணும். நீங்களே ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்களே உங்களை கொண்டு போகணும். ஒரு பெரிய சேரை நீங்க ஆக்குபை பண்ணணும். அப்போ நீங்க வந்து என்ன அதுக்காக உழைக்கணும். இப்ப எப்படி உங்களை வந்து மேடையில கூப்பிட்டு 200 மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றது எங்களுக்கு எப்படி பெருமையா இருக்கு. அப்ப அந்த பெருமைக்கான தகுதி உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க ஒரு வார்த்தை வந்து சொல்லி சார் நல்லா சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. அப்போ உங்களுக்கு வந்து அதை நீங்க சொல்றத நான் அவ்வளவு மதிக்கிறேன் அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு நீங்க வந்திருக்கீங்க. நல்ல மார்க் வாங்கிட்டு 200க்கு 200 மார்க் வாங்கிட்டு சார்னால நான் வாங்கினேன், சார் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்லும் போது அதுல ஒரு பெருமை கிடைக்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க. இந்த வளர்ச்சி உங்களுக்கு வந்திருக்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்கிறது அது காட்டுது. இன்னும் மேல 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 நீங்க போகணும். உங்களுடைய அப்ரிசியேஷன்ஸ், ஹார்ட்ஃபெல்ட் அப்ரிசியேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சார் நம்ம சீஃப் கெஸ்ட் கூட சொன்னாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கூட அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் இருக்கிறது இல்லை அப்படின்னு. கூடவே இன்னொரு இது என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள அந்த அளவுக்கு நீங்க இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த அளவுக்கு நீங்க நடத்திருக்கீங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறது இதுல இருந்து தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேரண்ட்ஸுக்கு இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு நாளா வந்து தெரிஞ்சிருக்கும். டெய்லி குழந்தைங்க வீட்டுல வந்து டியூஷன்ல என்ன நடந்துச்சு, என்ன சொல்லி கொடுத்தாங்க, எப்படி சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம புள்ள மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் எல்லா பிள்ளைங்களும் எப்படி பேசுறாங்க, எப்படி பாராட்டுறாங்க, எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது ரியலி டியூஷன்ல ஓரளவுக்கு நிஜமாவே எஃபர்ட் எடுத்து சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிறத பேரண்ட்ஸும் வந்து வெளிப்படையாக அதை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல காலேஜுக்கு போகணும். ஒரு நல்ல இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். எம்பிபிஎஸ் பற்றி எதுவும் கேட்கணும்னா சத்தியமூர்த்தி சார் இங்கே இருக்காங்க. NIT அட்மிஷன்ஸ் அதை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும், IIT பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும், இந்த JEE மார்க்கை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும், முருகன் சார் இங்கே இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங்கா இருக்கக்கூடிய ஃபீல்டு லைக் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுல தான் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்லெஸ் யுவர் சன் ஆர் டாட்டர் இஸ் ஹேவிங் a specific interest in any of the fields, அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதுலயும் ஆட்டோமொபைல், IT, ஏரோநாட்டிக்ஸ் அதுக்கு மேல ஸ்பெசிஃபிக்கா போகக்கூடாது. ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு எனக்கு வந்து ரப்பர் டெக்னாலஜி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலாம் ஒத்துக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிங்கிறதுக்கு அழியாத புகழ் இருக்கு பாருங்க. அது மாதிரி என்னைக்குமே மங்காத புகழ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக். மெக்கானிக்கலே சூட் ஆகும்,
சிவிலுக்கு கூட சூட் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஐ ஷேர் வித் யூ மை எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பொண்ணு உட்காருங்க ப்ளீஸ் சரி, ஒரு கேர்ள் வந்து இந்த பொண்ணு வந்து ஸ்ரீரங்கம் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல டாப் மார்க் வாங்கின பொண்ணு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ரொம்ப பிரியமா ரொம்ப பாசமா பழகுவாங்க. அது மாதிரி அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சார் நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உண்மையா என்கிட்ட வந்து கேட்டப்ப நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு சொன்னேன். உடனே அவ வந்து சொன்னா நான் அதான் படிப்பேன் அப்படின்னு. நான் படிச்சதுக்கும் ஒர்க் படிப்புக்கும் என்னமா சம்பந்தம் அப்படின்னு. இல்ல சார் நீங்க படிச்சதை நான் படிக்கணும், இப்படிலாம் ரொம்ப பண்ணக்கூடாது. ஆட்டோமொபைல்னா ஜென்ஸ் தான் படிப்பாங்க, அதுல போயிட்டு லேடிஸ் படிக்கிறது அவ்வளவு சரியா வருமானம் தெரியலையே எனக்கு அப்படின்னு. இல்ல நான் MIT போய் ஆட்டோமொபைல் தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கவுன்சிலிங்க்கு போகும்போது அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் ஆட்டோமொபைல்ல சீட் இருக்கு சார், எடுக்க போறேன், உள்ள போய்கிட்டு இருக்கேன், நானே எங்க அப்பா போயிட்டு இருக்கோம், எடுக்க போறேன் அப்படின்னு. யோசிச்சு செய்யுமா அப்படின்னு. இல்ல கிளாஸ்ல ஆனா ஒரே ஒரு விஷயம், நல்ல படிப்பு தான், ஆனா கிளாஸ்ல நீ மட்டும் தனியா இருப்ப, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்ல எனக்கு பரவாயில்ல அப்படின்னு. அது மாதிரி அந்த பொண்ணு எடுத்தா MIT ஷியாமலான்னு பேரு, MIT ஆட்டோமொபைல் எடுத்துட்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல she was the only girl. 45 பேர்ல அந்த பொண்ணு மட்டும்தான். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா அவ ரொம்ப கான்பிடன்ட் பர்சன், நம்ம திருச்சி பொண்ணு தான், ஆனா அத்தனை பேருக்கும் கிளாஸ் லீடர் அவ தான், அங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் அவ தான், அத கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அவ தான். கம்பெனில வேலைகளுக்கு வரும்போது பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேஷன் கிளாஸ் லீடர் வேலை எல்லா வேலையும் அவ தான் பார்ப்பா. அந்த பொண்ணு வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிக்கும் போதே ஃபைனல் இயர்லேஸ் DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல சயின்டிஸ்ட் போஸ்டுக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே செலக்ட் பண்ணி அவ இன்னைக்கு சயின்டிஸ்டா இருக்கு. ஒரு 2 years பேக் அவரோட மேரேஜ் வந்து இங்கதான் நடந்தது, திருவானைக்கோவில் அட்டன் பண்ணேன். பார்த்தா she was so happy. அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிரேட்ல ஒரு பொண்ணால சாதிக்க முடியுங்கிறதுக்காக சொன்னேன். நீங்க வந்து கேட்ட கேள்வி, அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த ஃபீல்டு ஒத்து வருமாங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து அந்த ஃபீல்ட்ல நுழையிறது தப்பே கிடையாது. தென் இந்த ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்பயுமே விட்டுறாமல் நீங்க தொடர்ந்து படிக்கும் பொழுது அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, இன்ஜினியரிங் படிச்சாலுமே நான் கேட்கிற மாதிரி இந்த வை ஹவ் அப்படிங்கிற கொஸ்டின் அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்க தொடர்ந்து படிக்கணும். ஈவன் அந்த டீச்சர்ஸ் வந்து